3 காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். அதை கேட்டு விட்டுவிடாதபடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து இங்கே தொடங்குங்களேன். நீங்கள் பெரிய ஒரு காரியங்களை கர்த்தர் உங்களை எப்படி எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அலங்காரமான ஒரு வாசலில் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஃபிசிக்கல் அலங்காரம் கிடையாது. சில பேர் ஃபிசிக்கல் அலங்காரம் என்ன ஃபேஸ் ப்ளீச்சிங்கா அது இதுனா போட்டு அப்படி மேக்கப் பண்ணி என்னென்ன நம்ம பர்ஃபெக்டாக ஓகே, அது உலகம் அலங்காரம். நான் சொன்னேன் இன்னர்லி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்னர் ஹார்ட்டில் நமக்கு ஒரு அலங்காரம் வேணும். நம்ம தோட்டில் நம்ம சிந்தையில் ஒரு அலங்காரம் வேணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த அலங்காரத்தினால நம்ம நிரப்ப போகிறார். எடுத்து வாசிங்க. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாக அதன் சிறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு அந்த பொன் சிறகுனால நம்ம அப்படியே எப்படி அந்த வசனத்தை படிங்களா, எல்லாரும் சேர்ந்து படிங்களேன். படிங்க. அது வேண்டாம். என்னது? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுள்ள போலவும் பசும் பொன் நிறமாகிய அதின் எப்படியா மாறணும். நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் கிட்ட கேட்டாலும் எனக்கு அப்படி ஒரு அப்படியே பிரைட்டா ஆண்டருக்கு ஒரு உகந்த ஒரு பாத்திரமாய் ஆண்டருக்கு விரும்பத்தக்க ஒரு நல்ல வெளியேற பெற்ற ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ராஜஸ்திரியா ஆண்டர் கையில் நம்ம எப்படி இருக்கோமோ ராஜ முடியா இருக்கிறோம். அதான் ராஜஸ்திரியா நம்ம இருக்க போறோம். ஹல்லேலூயா இருக்கிறோம். சில சமயம் உங்களுக்குள்ளார ஒரு டவுட் வந்திருக்கும். இருக்கிறோமா, வாழ்றோமா, ஆனால் வாழலையா, ஆனால் இனியும் அடுப்பு கறியில் இருக்கிறப்போல தான். அடுப்பு கறினா அந்நாட்கள்லாம் பெண்களெல்லாம் அடுப்படியில் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பெரியவங்களாம் இப்போல்லாம் நம்மளுக்கு கேஸு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் குக்கரு அப்படியே வச்சுட்டு வந்த சோஃபாவில் அப்படியே டப்பக்க உட்காரோம். ஆனால் ஏசி போட்டு உட்காந்தோம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்துருச்சு, மாறிச்சு கால சூழ்நிலை. அன்று நாட்களில் ஃபுல்லாக அடுப்படியில் தான் உட்காருவாங்க. என்ன செய்வாங்க? பெண்கள்னா அடுப்படியில் தான் உட்காரணும். நீ அடுப்படியில் சமைக்கிறது தான், அடுப்படியில் பிள்ளைய பார்க்குறாது. ஆனால் அடுப்படியில் தான் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? முகலாம் கறி. இப்போல்லாம் என்ன விறகா யாரும் யூஸ் கல்யாண வீட்டில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் அங்கே தான் விறகு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே கூட கேஸ் பெரிய பர்னர் வச்சு என்னது பெரிய கேஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த நாட்களில் அப்படி பெரியவங்கலாம் அந்த நாட்கள் இருந்தாங்க. அடுப்படியில் ஃபுல்லாக அவங்க மேலே அழுக்காக இருக்கும், கறியாக இருக்கும், துணியும் அழுக்காக இருக்கும். அப்படி இருந்த அதான் ஆண்டு சொல்ல, அப்படி இருந்த நம்ம எப்படி இருந்தோமா? நம்ம அப்படி இருக்கல. நம்ம சுகமாக தான் வாழ்ந்து வந்தோம். அடுப்பு கறியெல்லாம் நம்ம நான் இருக்கல. பட் சிலவங்க கிராமங்கள்ல வந்திருப்பாங்க. ஆனால் நான் அந்த இது சொல்ல, இதெல்லாம் ஃபிசிக்கல். இது நம்ம அடுப்பு கறினா பாவ இருள் இல்லை, பாவ பழக்கத்துக்குள்ளார இருளில்குள்ளார அந்தகாரமான பாவ பழக்கத்தில் அவலட்சணமான காரியத்துக்குள்ளார உலக பழக்கத்துக்குள்ளார மாம்சத்துக்குள்ளார தேவனுக்கு அருவருப்பான காரியத்துக்குள்ளார ஈடுபட்டு அதான் வெண்மையா இருக்க வேண்டிய நாம் அடுப்பு கறி போல நாட்கள் இருந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டோட ரத்தத்தினால எப்போ ஆண்டு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கு ஆண்டோட ரத்தத்தினால என்ன செஞ்சாங்க? தேவன் அந்த மீட்பை தந்தா, அந்த ரட்சிப்பை தந்தா. இப்போ எப்படி இருக்கிறோம்? பொன் சிறகு அப்படியே வெண்மையா ஈசோப்பினா நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இனியும் சிலவங்களுக்கு டவுட் இருக்கும், கழுவிட்டாரா நம்ம பாவங்களை? அன்றைக்கெல்லாம் தேவர்களை பல தெய்வங்களை நாம் நாடி ஓடி போயிடணுமே, அந்த பாவத்தை செஞ்சுட்டோமே, இந்த பாவத்தை செஞ்சுமே, ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டார். எப்போ கர்த்தரோட பிள்ளையாய் நீங்கள் மாறிட்டீங்க, எப்போ ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ, இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டி அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிரு. நிச்சயம். சும்மா ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் அப்படியே நான் சொல்லலை. அந்த நிச்சயம் உண்டாகணும். நான் தேவனோட பிள்ளை, எனக்குள்ளார அந்த பழைய பாவ பழக்கங்கள் இருளான காரியங்கள் ஒளிந்து போனது. இப்போ புதியவைகளைக்குள்ளார நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் சபைக்கும் சிலவங்க, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சபைக்குள்ளாரும் வேதத்தையும் வாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க எல்லாம். ஆனால் அந்தரங்க பாவம் பழக்கத்துக்குள்ளார என்ன செய்கிறாங்க?
மறைமுகமான பாவங்களுக்குள்ளார. நான் என்ன சொல்ல மறைமுகமான பெரிய பாவம் அப்படின்னு சொல்ல, சீரியல் பார்க்குறது, படம் பார்க்குறது, ஃபோனில் தேவையில்லாத காரியங்கள் பார்க்குறது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு பாவம் வீட்டிலே வந்துருச்சு. வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். அப்புறம் போறாமை, எரிச்சல், அது கலாத்தியரை எடுத்து படித்தா நிறைய வரும். எல்லா பாவங்கள் நிறைந்தவங்களாம் எப்படி அடுப்பு கரியில் இருக்கிறவங்க தான். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் பொன் சிறகாய் மாற்றணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, நம்மளை மாற்ற போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ளார மாம்சத்தின் கிரியை அப்படியே உங்க சரீரத்தில் இருந்து இறுதியிலோ உங்க சிந்தையிலோ இருந்தோமானால் இன்றைக்கு ஆண்டோட ரத்தத்தினால ஆண்டவர் ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா, எனக்கு இருக்கிற எல்லாம் உமக்கு பிடிக்காத காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள் என்னை விட்டு என்ன செய்யுங்கப்பா, மாற்றி போடுங்க, எடுத்து போடுங்க, என்னை உமது ஈசோப்பினால் என்னை கழுவுங்கப்பான்னு இருந்து அர்ப்பணிங்க. ஒரு ஜெபத்தோடு இதை கேளுங்க. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, அலங்கரிக்கப்பட்ட நம்ம யாரு? நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய மகள். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? ஆண்டவர் அழகு, நீ கருப்பா இருக்கிறியோ, நல்லா இருக்கிறியோ, அப்படி இருக்கிறியோ, மூக்கு இப்படி இருக்கோ, நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கிறியோ, நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறியோ, அப்படி இப்படிலாம் ஆண்டவர் பார்க்கல. எப்படி கோணல் மாணலாக இருந்தாலும், நம் கை கால் கோணல் மாணலாக இருந்தாலும், நம்ம முகம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில எதான் இந்த வசனம் மறுபடியும் படிங்க. சாம்ஸ் 68. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அத நீங்க அடுப்பு கிடந்தாலும் கர்த்தர் சமூகத்துல நீங்க வந்துட்டீங்களே, பல துயரங்களோட குழப்பத்தோட அப்படியே இருளில மூழ்கி என்ன ஜெபிக்கவும் முடியாம துதிக்கவும் முடியாம தேவனிடத்துல நெருங்கி சேர விடாம அந்த இருளின் காரியம் உங்களை என்ன செஞ்சிருக்கும்? தடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்துட்டீங்க. கர்த்தர் அந்த அடுப்படியில நீங்க ஒரு காலம் நான் இது சொல்ல மறந்துட்டேன். அந்நாட்கள்லாம் அப்படி இருந்தாங்க. பெண் சிசு கொலை பாருங்க நிறைய நடந்திருக்கு. பெண்ணுனாலும் மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன குழந்தை? பெண், ஐயா பெண் குழந்தையா? என்கிட்ட நிறைய பேர் நான் 3வது பிள்ளை 2வது பிள்ளை பிறக்க சொல்லியிருக்கேன் 3 அப்படி சிலவங்க கேட்டிருக்காங்க. என் சொந்தத்திலையும் கேட்டிருக்காங்க. பெண் குழந்தையா? பெண் குழந்தைனா என்ன பண்றாங்க? அது அலட்சியம். அது எப்படின்னா அது எப்படின்னா அது செலவு தானே. பெண் குழந்தை என்னன்னா அதுதான் நான் சொல்லுவேன். பெண் குழந்தை இருந்தால் செலவு தானே. அது கட்டி கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் அப்படின்னு. ஆண் குழந்தை வரவு சொல்லுவாங்க. அப்போது இப்படி தான் அலட்சியம் பண்ணுறாங்க. அலட்சியம் பண்ணனால தான் நிறைய சிசு கொலை நடந்திருக்கு. ஆனால் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இனியும் மறைமுகமாக என்ன செய்கிறாங்க நடந்து கொண்டு இருக்கு பெண் குழந்தை. அதனால தான் எனக்கு 1996 கடைசியாக எனக்கு ஸ்கேன் எடுத்தப்போ அப்போ நியூமா வயிற்றில் இருக்கா ஒரு 3 மாதம் 4 மாதம். அப்போ இந்த திருச்சி ஸ்கேனில் போய் நாங்கள் எடுத்தப்போ பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. ரொம்ப எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமியார் குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, அன்றைக்கு தான் கடைசியாக அந்த 96 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதுக்கு பிறகு யாருக்கும் இப்போ சொல்கிறது இல்லை இது மெயிலா ஃபீமேலான்னு. அன்னைக்கெல்லாம் ப்ராப்ளம்னா ஓப்பனாக சொல்லிடுவாங்க, உங்களுக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை. அப்போ எனக்கு 4 மாதத்துலேயே எனக்கு பெண் குழந்தை தானே நியூமா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு சொல்லிட்டாங்க. அப்போது 2வது பிள்ளைக்கலாம் அதான் அந்த டைமில் பேன் பண்ணிட்டாங்க. அந்த சட்டமே என்ன செஞ்சிட்டாங்க, இதை நான் சொல்ல வரேன். அது மூடல்னா எவ்வளோ பேர் கிராமங்களில், நம்ம சிட்டியில் இருக்கிறோம், இப்போ கிராமவாசிங்க நிறைய இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. என்ன செஞ்சுறாங்க, பெண் குழந்தையா அப்படியே ஸ்கேன்லேயே தெரிஞ்ச உடனே நிறைய குழந்தைய அழிச்சிருக்கிறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் அந்த இதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போது பெண்கள்னா எவ்வளோ அலட்சியம் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். பெண் குழந்தை இப்போ கூட சிலவங்க பாருங்க, என்கிட்ட கேட்பாங்க 3 பெண் பிள்ளையா 3 பெண், ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கக்கூடாது. இப்போ இந்த டைமில் கேட்குறேன். சரி ஓகே, கர்த்தர் கொடுத்தது எல்லாம் நம்மளுக்கு நல்ல முத்துக்கள் 3 முத்துக்கள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். சரி, இப்போது என்ன சொல்ல வரேன்னா, பெண் குழந்தைனா ஒரு அலட்சியம் பண்ணுற இந்த உலகத்தில் நம்ம தான் தேவன் விலையேற பெற்ற ராஜமுடியாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பொன் சிறகு உள்ள அணிந்து நம்மளை மேலே அவரோட வலது பரிசுத்தில் உட்கார வைக்க போகிறார். இந்த வசனத்தையும் படிங்க. சங்கீதம் ஏசாயா 62:3.
ஏசாயா 62:3 வேகமாக படிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. மறுபடியும் படிங்க நல்ல எல்லாரும் சத்தத்தோட. ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க, என்னால் என்ன பிரயோஜனம், நான் அடுப்படியில் தானே இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாத ஒரு வேஸ்ட்டு. சம்டைம் உங்கள் கணவரே சம்டைம் அலட்சியம் பண்ணியிருப்பாங்க, போடி நீ வந்து அடுப்படியில் தான் செய்யணும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. டிஸ்கரேஜ் வார்த்தைகள் நிறைய வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. பர்சனலாக உங்களுக்குள்ளார ஃபேமிலிக்குள்ளே சொல்லியிருப்பாங்க, மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சாதனையாளராக இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம பெரிய சாதனையாளர் தான். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சமைக்கிறோம், அதே டைம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இப்போ டியூஷன் விடுறவங்க வேறு, சமைக்கிறோம் பிள்ளைகளுக்கு, சேம் டைம் நம்ம ஒரு டீச்சராகவும் இருக்கிறோம், நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறோம், வீட்டை பராமரிக்கிறோம், வீட்டை சுத்தம் பண்ணுகிறோம், எல்லா காரியங்களையும் நம்ம எடுத்து செய்கிறோம். நம்ம என்ன அப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறோம் சொல்லுங்கள்? அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சுருக்கிறார்? யூஸ்ஃபுல்லாக ஒரு ராஜமுடியாக வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் கரத்தில். அதை நீங்கள் நம்புங்க. இன்றைக்கி நீங்கள் நம்பணும், நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம், என்னால் என்ன செய்ய முடியும். நிஜமா இப்போது நிறைய பேர் அந்நாட்களில் வந்து பெண்கள் வெளியே போக முடியாது, பெண்கள் வெளியில் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது. இப்போ எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வந்திருக்கு இல்லையா? நிறைய ஃப்ரீடம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சபையில் நம்ம வந்து பெண்களாக நாம் ஊழியத்துக்கு ஃப்ரீயாக போகிறோம். ஃப்ரீயாக நம்ம எங்கே வேளாங்கண்ணியும் இனி மறுபடியும் ஜனவரிலேருந்து நம்ம தொடங்கலான்னு வந்து அதான் ஜெபத்தில் ஆலோசனை பண்ணி இருக்கேன். மறுபடியும் நம்ம அதை புதுப்பிக்கணும். அப்போது நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் இல்லையா? போயிட்டு நைட்டெலாம் நம்ம கூட வந்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அடுப்படியில் வேலை செஞ்சாலும் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறோம், அடுப்படியில் இருந்தாலும் வெளியில் போகாமல் முழங்காலில் நின்று நம்ம செபிக்கிற அந்த ஊழியம் பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. வெளியில் சிலவங்களுக்கு வெளியே வர முடியாது, ஆனால் ரூம்குள்ளே முழங்கால் பட்டு செபிக்கிற ஜெபம் பெரிய ஒரு அசைவு. யார் அப்படி செஞ்சா? ஒரு இடத்துல உட்காந்து எஸ்தர் ராஜாத்தி செஞ்சாங்க. நிறைய திபரால் நிறைய பேர் தேவ சமூகத்தில் ஜெபத்தினால் வென்றது நிறைய ஸ்திரீகள் இருக்காங்க. அப்போது நம்ம இன்றைக்கு நம்ம வெளில போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளாம் ஆண்டோட கரத்தில் எப்படியா இருக்கிறோம்? ராஜமுடியாக இருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை 3ஆம் வசனத்தை படிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். இப்போ ஆண்டு நம்மளை இப்போ அப்படியே உங்கள் பக்கத்துல இருந்து ஆண்டு நம்மளை வந்து ஒரு கிரீடமாக தான் பார்க்கணும். நம்ம எல்லாரும் நம்மளை சம்டைம் அலட்சியம் பண்ணியிருப்பாங்க. உன்னால் ஒன்றும் முடியாது, நீ வேஸ்ட்டு, எப்படி சொல்லியிருப்பாங்க? நீ வேஸ்ட்டு, நீ என்ன அழகு இருக்க, அப்படி கூட டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன இப்படி கற்பா இருக்க, நீ என்ன இப்படி இருக்க, அப்படி கூட மனிதரை சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியும். அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்படியே இப்போ நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுமே, அப்படியே அந்த ப்ராக்டிக்கலை உணருங்க. ஆண்டோட கருத்து நம்ம எப்படியா இருக்கிறோம்? ஒரு ராஜ முடியா. ஹல்லேலூயா. வேறு யார் கருத்தில் இருக்க வேணாங்க. மனுஷ கருத்தில் இருந்தால் தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. எப்படி பண்ணுவாங்க? தேவைக்காக இது பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி, ஆனால் ஆண்டோட கரத்தில் இருந்தோம்னா என்னைக்கும் மகிமை தான். ஹல்லேலூயா. அப்போ மனுஷர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நான் தான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. அந்த அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்களா, அவங்க நம்மளை இது பண்ணுவாங்க? நோ. கர்த்தர் சமூகத்தில் நாம் அப்படியே ஆண்டோட கரத்தில் அப்படியே ஆண்டவரை நான் சரண்டர் பண்ணுறேன், உம்மது கரத்தில் நான் எப்படியா இருக்கிறேன். அந்த விசுவாசத்தை இந்த வார்த்தை நமக்குன்னு எடுத்துக்கணும். வேற யாருக்கு இல்லை, எனக்கு தான். சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வார்த்தை. நான் ராஜமுடியாக இருக்கிறேன். உங்களுக்குள்ளார அந்த தாழ்வு மனப்பணம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு வெளியேற்றுங்க அந்த தாழ்வு மனம். என்னால் முடியும். பெண்ணால், அதான் வசனம் சொல்ல, ஒரு பெண்ணால் வீடை கட்டவும் முடியும். அப்போ பெண்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வசனமே சொல்லுது. அப்போ நம்மளால் வீடும் கெட்டப்படும், ஆசீர்வாதத்தையும் பெற முடியும், சபையும் கெட்டப்படும். ஹல்லேலூயா. 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 எடுத்து வாசிப்போம். ஃபஸ்ட்டு சங்கீதம் 45:9 எடுத்து வாசிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து வாசிங்க. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ
ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். யாரோட வலது பரிசத்தில்? இயேசு மகாராஜாவின் வலது பரிசத்தில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் இருக்கா? நம்ம இருளில் இருக்கோமா? இருளில் இருந்தால் இன்னைக்கு வெளியே வாங்க. இந்த இருளை விட்டு அடிப்படையில் இந்த இப்படியே இருக்கணும் அப்படி இல்லை. அடிமைத்தனத்தை ஆண்டு முறிச்சு போட்டுட்டார். அடிமைத்தனத்தின் ஆவியை சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? முறிந்து போட்டுட்டோம். அப்படி நமக்கு சுதந்திரத்தின் ஆவியை தான் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னால் முடியாது உங்களை தாழ்வு மனப்பான்மை வெளியேற்றுங்க. பெண்ணால் எல்லாம் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெண்ணுக்கு அந்த பேலன் இருக்கு. வீட்டையும் பராமரிக்கிறா, பிள்ளையும் பார்க்கிறா, சொல்லியும் கொடுக்குறா, எல்லாவற்றையும் பார்க்கறது யாரு? பெண்ணால் மாத்திரம்தான் முடியும். ஆனாலும் முடியுமா? குழம்பிடுவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவான். ஆனால் பெண்ணுக்கு அந்த ஒரு பேலன் சக்தி, அந்த பவர் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்பா மறுபடியும் அதே வசனத்தை படி 45:9. சொல்லுங்க, படிங்க. உமது நாய்களுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பேரின் தங்கம் அணிந்தவர்களாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். யாரோட வலது? 10 படி. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இப்போ இது மோஸ்டா எங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தையை? திருமணம், அந்த ஃபங்க்ஷன், அந்த திருமணம் டைம்ல அந்த பிரசங்கத்தில் மோஸ்ட் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கட்டாயமா நம்ம திருமணம் ஆன உடனே தகப்பன் வீடையும் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக மறந்துடணும்னு சொல்லலை. புரியுங்களா? அம்மா வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும், அப்படி பொழுதுனிக்கும் போகிறவங்களும் உண்டு. நான்லாம் சென்னையில் தான் கல்யாணம் பண்ணி வந்தேன். அடிக்கடியெல்லாம் போக மாட்டேன். அப்புறம் பிள்ளை இருக்க மாட்டோம். அப்புறம் இடையில பாஸ்ட்டு கூட. அப்புறம் பிள்ளைங்க பெருசான பிறகு பிள்ளைங்க சம்மர் டைமில் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு போகிற சமயத்தில் போகணும்னு சொல்கிற சமயத்தில் சம்மர் அந்த பிள்ளைங்க பெருசாக போது விவரம் தெரிஞ்சவன், மம்மி அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம், நம்ம இங்கேயே இருக்கோமே திருச்சியில், சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட்டு வர முடியாது. பாஸ்ட்டு ஊழியத்தில் இருக்கனா எனக்கு என்ன செய்வாங்க, ட்ரெயின் ஏற்றி ரிசர்வ் பண்ணி ட்ரெயின் ஏற்றி விடுவாங்க. அப்படி நாங்கள் போய் வெக்கேஷன் டைமில் போய் இருந்திருக்கோம். அது வந்து நம்ம புருஷனோட பர்மிஷன். அப்போ பர்மிஷன் கேட்காம அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படியே அந்த ஆண்டவர் என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது? ஃபுல்லும் உன்னை தாய் தகப்பனே என்ன செஞ்சு மறந்து விடு. அப்போ தான் யார்? புருஷனே பிரியமாக இருப்பான். அப்போ இது வேர்ல்டில். நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். இந்த உலகத்தின் ஒத்த பாவங்கள், அதை வேணும் இது வேணும் அப்படியே பார்த்துட்டு இருந்தா உங்கள் நாயகன் உங்கள் மேலே பிரியமாக இருக்க மாட்டான். இயேசு ராஜா யார்? நம்மளுக்கு மணவாளன், நம்ம மணவாட்டி. சபை திருச்சபைகள் என்னது? மணவாட்டி. ஆனால் நம்ம இப்போ நான் ஒரு சிங்கிள் தான் பேசிகிட்டு இருக்கேன், சிங்கிள் உமனா. இப்போ நான் யார்? ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் எனக்கு. அப்போது ஆண்டவருக்கு ஆண்டவரே தான் ஜெபிப்போம். அப்புறம் வெளியே போயிட்டு உலகத்து ஒத்த வேஷம், பழைய காரியங்கள் நம்மளுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா நாயகர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாரா? போயிடுவார் இந்த இடத்த விட்டு. அதுதான் இங்கே இது மேரேஜுக்கு மோஸ்ட்லி அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்பிரிச்சுவலாக நான் இப்போ பேசுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது நம்ம இயேசு ராஜா நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நம்ம எப்படியா இருக்கணும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. அந்த வேஷத்தை இன்னைக்கு எல்லாவற்றையும் வெளியேற்ற போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள மறைமுகமாக இருக்கும் கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள், போராமைகள், எரிச்சல்கள். அதெல்லாம் 9ஆம் வசனத்தை படிக்கிறோம். உமது நாயகிலுக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு, ராஜஸ்திரின் ஒப்பேரின் தங்கம் அணிந்தவர்களா. அப்போ அவரோட வலது பரிசத்தை நம்ம உட்காரணும்னா, இப்போ பிதாவின் வலது பரிசத்தில் யார் உட்காந்துருக்குறாங்க? ஏசப்பா, ஏசு மகாராஜா. அப்போ ஏசு மகாராஜோட வலது பரிசத்தில் யார் உட்காரணும்? நான் உட்காரணும். சொல்லுங்க, நம்ம உரிமை கொள்ளணும். வேற யாரும் நம்ம முந்திக்கணும், எல்லாரும் உட்காருமோ தான். ஆனால் அந்த தகுதி நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன், உன் தாய் வீடு தகப்பன் வீடு என்ன மறன்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறேன், இது ஃபேமிலி லைஃப்பில் இருக்குது. நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்லும் போது உன் உலக பழக்கம், உலக காரியங்கள், உலக முன்னோர்கள் செய்கிற பாவம் பழக்கங்கள் எல்லாம் விட்டு உன் நாயகன் உன்னிடத்தில் பிரியமாக இருக்கணும்னா எப்படியா இருக்கணுமா? ஹல்லேலூயா.
கடைசியில் பாருங்க எப்படியா இருக்கணுமா நம்ம அவளு வலது பரிசுத்த உட்காரணும்னா எப்படியா இருக்கணுமா பரிசுத்தமாய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொன் சிறகாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அடுப்படியிலே நம்ம மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அடுப்படியில் போய் மறுபடியும் அப்படியே அழுக்கு பிடிச்ச கலவு இருக்கக்கூடாது. வந்துட்டோமா தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து போட்டு பாவங்கள் எல்லா காரியம் தேவனுக்கு பிரியலாத காரியங்களை எடுத்து போட்டு இன்றைக்கு ஆண்டவரே இன்னும் அது பிள்ளையாய் மாற்றுறதுக்காக நன்றி. இனிமேல் இந்த பாவங்கள் என்னை தொடரக்கூடாது. மறுபடியும் நான் அங்கே போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சொந்த பாவத்தையே எனக்கு தெரியுமா என் ஜென்ம சுபாவம் நான் இப்படி இருந்தேன் பாஸ் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் கோவம் தான் அவ்வளோதான் பாஸ் அடிக்க மெசேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதான் சொல்கிறேன் லேடிஸுக்கும் சம்டைம் நம்ம ஒரு கோவம் வரும், அப்படியே எரிச்சல் வரும், ரொம்ப அப்படியே அடக்க முடியாது. ஐயோ ஜென்ம சுபாவம் எப்படியே புறப்பட்டு வரும். அதுதான் நான் சொல்கிறேன் இதை நம்ம வந்து அடக்கிடணும். ஹல்லேலூயா. அப்போ தான் ராஜா உன்னிடத்தில் பிரியமாயிருப்பார். சாந்தம் அமைதி வேணும். சில சமயம் நம்மளை மீறி வரும், ஆனால் அது அப்படியே வளர்த்துட்டு போகக்கூடாது. அதே நிமிஷத்தில் ஆண்டவரே என்ன ஒரு மன்னிங்க, எனக்குள்ள சாந்தத்தின் அவையை தாங்க, அமைதியுள்ள அவையை தாங்க, பொறுமையை தாங்க, சகிப்பை தாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெண்களுக்கு ஒரு சகிப்புன்ற மட்டும் இருந்தாலே போதும். ஃபஸ்ட் அதான் சில போராட்டங்கள் வேதனைகள் நான் முன்னாடி நான் சொல்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து எப்படின்னா சில காரியங்கள் ஆனால் அப்படியே முடியாது. இசப்பா இது என்ன இப்படி இருக்குது இப்படி ரொம்ப அப்படியே பதட்டப்படுவேன். இப்போ ஆண்டவர் நிறைய விஷயத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், கற்றுக்கொண்டு பதப்படுத்திட்டார். சகிப்பு இனி என்ன வந்தாலும் சகிச்சிருவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வீழ்ச்சி வந்தாலும் எப்படிப்பட்ட அதான் நான் அடிக்கடி நான் என்ன நடந்தாலும் எந்த நடக்கனாலும் ஆண்டு சமுத்திரம் பொறுப்போட ஒரு இருக்கிற பெலன் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. எதனால என்னோட சாமர்த்தியம் இல்லை, என்னோட பெலன் இல்லை, தேவன் என்னை உருவாக்குனது. ஹல்லேலூயா. தேவனோட கரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துட்டேன்னா அது நல்ல ராஜமுடியாய் ராஜஸ்திரியாய் கர்த்தரோட கரத்தில் நம்மளை அலங்கரிக்கப்பட்ட எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் எல்லாவற்றையும் சில சொல்லுவாங்க சோதனை இருக்கே இவ்வளோ வேதனை இருக்கே எப்படி இதில் ஆண்டவர் சில காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். விட்டு கொடுக்குதல், சகிப்பு, பொறுமை, நிதானம், நிறைய விஷயத்த நீங்கள் ஐயோ என்னப்பா எனக்கு சோதனை போக மாட்டுது, ஐயோ இந்த தொல்லை போக மாட்டேது, இந்த மனிதனால இந்த 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 இவங்களால எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. பிரச்சனை நல்லதுன்னு சொல்லுங்க. இது மத்தியில் உங்களுக்கு நிறைய காரியத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய எனக்கு முன்னாடியெல்லாம் உலகம் நிச்சயமாக எங்கள் அம்மாலாம் எல்லாரும் அப்படி தான் வளர்ந்து பட்டுருவீங்க. சென்னையில் கவுட்டர்ஸில் வந்தோம், வெளியிலே விட மாட்டாங்க. படிக்கிறது மட்டும் விடுவாங்க, பட் வெளியிலலாம் அப்படியே இப்படின்னாலும் விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டில் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. டீச்சர்ஸுங்கிட்ட போய் டவுட்ஸ் கேட்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் போய் டவுட் கேட்போம். அப்போது அதான் நான் சொல்கிறேன் வெளி உலகமே இவரே சொல்லுவார் ஆஃப்டர் மேரேஜ். நான் சொல்கிறேன் வெளி உலகமே தெரியலடி உனக்கு ஒன்றும். ஆனால் இப்போத்த பிள்ளைங்க வேறு, ஆனால் அந்நாட்கள் எனக்கு ஒன்றும் தெரியல. அவ்வளோ நான் எப்படி இருந்தேன் ஒரு இன்னோசென்ட்டாக. அப்புறம் தான் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ வருடம் போயிடுச்சு இல்லை, இப்போ நான் எவ்வளோ பழக்கிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. இவரை சொல்லுவோம் இன்னும் இன்னோசென்ட்டாக இருக்க, உனக்கு ஒன்றும் வெளி உலகமே தெரியலையா, இது ஒன்றும் தெரியலா அப்படின்னு. அதான் நான் சொல்கிறேனே என்னை பழக்குவிச்சார். ஹல்லேலூயா. ரொம்ப என்னென்னா அம்மா கூட வீட்டுக்குள்ளாரே போக மாட்டாங்க, வெளியிட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளாரே எங்கள் அக்கம் பக்கத்துலேயும் போய் உட்கார விட மாட்டாங்க, யார் வீட்லேயும் போய் உட்கார விட மாட்டாங்க. எங்கள் அம்மா யாருக்கிட்ட வீட்லேயும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ள அப்படியே அந்த ஒரு அணைப்பிலே அந்த வட்டத்திலே என்னை வளர்த்தாங்கனால எனக்கு வெளி உலகம் தெரியல. அப்போ ஆண்டவர் சில சமயம் நம்மளுக்கு சில காரியங்களை தர்றது என்னை பழக்குவிக்கிறதுக்காக. நான் அப்படியே இருந்தால் எப்படி நான் ஜெயிக்கிறது? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம ஃபேமிலி லைஃப்லேயும் சரி நம்ம ஊழியத்துலையும் சரி சில போராட்டங்கள், சில துன்பங்கள், சில காரியங்களை கொண்டு வருவாங்க. அது நம்மளை வந்து முடிய பண்ணுறதுக்கு இல்லை, உருவாக்குறதுக்காக. ஹல்லேலூயா. அதில் நம்ம பதறி போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிழிச்செல்லாம் விட்டுட்டுனா அப்படியே நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணால் வீடை கட்டவும் முடியும். அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் சில காரியங்களை. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் இப்போவும் கொஞ்சம் அப்படியே ஐயோ அப்படியே முடியலையே அப்படியே வேகமாக இருந்துடாதீங்க, பொறுமையாக இருங்க. அதான் நான் சொல்கிறேன் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த உபத்திரம் ஆண்டோட கருத்தில் அது லேசு, ஆனால் உங்களுக்கு பெருசு. ஆமென். ஆண்டருக்கு அது எப்படி
சிறுசா இருக்கு, லேசா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்போ அந்த பெருசா இருந்தாலும் அப்படியே பஞ்சமத்தை போல அது மாற்றிடுவார் ஆண்டவர். இப்போ முள்ளுக்குள்ளார நீங்கள் நடக்கிறீங்களா? முள்ளுகளுக்குள்ளார இப்போ ரோஜா செடியை பாருங்களேன். இந்த ரோஜா செடியை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக ரோஜா எப்படி இருக்கும், மலர்ந்து அப்படியே கண் கவர்ற போல இருக்கும். போய் பறிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் அப்படி தான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேனே, நிறைய முட்கள் இருக்கும், நிறைய இது இருக்கும். நம்ம ரோஜா போல தான் வெளியில் தெரியணும். யார்கிட்டையும் நம்ம பிரச்சனையை போட்டு நாரடிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளோட வீட்டு காரியத்தை பிள்ளைகளை குறித்து நாரடிச்சிடக்கூடாது. நம்ம ரோஜா மலர் போலே தான் இருக்கணும். யார்கிட்டையும் புலம்பிடாதீங்க. யார்கிட்டையும் போய் உங்களோட கஷ்டத்தை, உங்களோட வீட்டு காரியத்தை ஷேர் பண்ணிடாதீங்க. வீட்டு காரியத்தை போய் ஷேர் பண்ணிடாதீங்க. வீட்டு காரியத்தை போய் ஷேர் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? வீட்டு காரியத்தை போய் ஷேர் பண்ணாதீங்க. இந்நாட்களில் நீங்கள் ரோஜா மலராக தான் இருக்கணும். அடுப்பு கறியாக இருக்கக்கூடாது. நம்ம தூரத்தில் பார்க்கும்போது ஆஹா அந்த சிஸ்டர் எப்போ புன்னகையோடு இருங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் முகத்தில் இப்படி காட்டக்கூடாது. எப்படி சிரிச்சோம் நம்மளுக்கு 1000 கஷ்டம். எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுங்க. யாருக்குங்க பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்? எல்லாருக்கும், கஸ்தூரமாக்கும் ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது அது வெளியில் காட்டிக்கூடாது. யாரும் ஹல்லேலூயா. ஒரு ஸ்மைல். அது நம்ம அதான் நான் சொல்கிறேனே, இது நம்ம நம்மளுக்குள்ளாரே எதனா தாழ்வு மனப்பான இதெல்லாம் வந்தனா நம்ம முகத்தை பிரகாசமாக வச்சுக்க முடியாது. 1000 பிரச்சனை இருக்கட்டும், நம்ம மலர்ற ரோஜா போல் அப்படியே பார்க்குறது பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கருப்பு சோப்பு அப்படி அழகுன்னு சொல்ல, அது முக்கியமே கிடையாது. அது வயசா எல்லாம் துவண்டு போயிடும். என்னைக்கு நம்ம அழகு நிற்காது. எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் அழகு சீவரிக்கு நம்ம புன்னகையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், அதே உன்னோட பாதத்தில் வைத்துட்டு ஆண்டவருக்குள்ளார நீங்கள் என்ன செய்யுங்க? கள்ளி கூறுங்க. ஹல்லேலூயா. ஆண்டு பார்த்து கொள்ளுவா. இதை நீங்கள் சுமக்காதீங்க. இன்னைக்கு அப்படி நீங்கள் இருந்தானா நீங்கள் ராஜமுடி தான். நீங்களே சுமந்துட்டு இருந்தானா அடுப்பு கறி போல தான் இருப்பீங்க. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டருக்கு வெளியேற பெற்ற ராஜமுடியாக இருக்க போறீங்களா? அடுப்படியில் மறுபடியும் போய் கிடக்க போறீங்களா? மறுபடியும் நீங்கள் அடுப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, வேதனை மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு ஐயோ என்னப்பா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என் வீட்டில் கஷ்டம், கடை அப்படின்னு புலம்ப போறீங்களா? இது நமக்கு வேணாம். கருத்தை பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் நான் உங்களுக்கு அது இளைப்பாறு தருகிற தேவன் நமக்கு உண்டு இல்லையா? அந்த தேவன் நம்மளுக்கு இருக்கா. அதை நான் சொல்கிறேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். நம்மளை கைவிட்டுட்டார்ல, இதில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். சிலவங்க பழுக்க நான் சொன்னேன் என்னை குறித்து எனக்கு தெரியாதுங்க நிச்சயமா. நான் தான் சொன்ன போல நான் ஒரு இன்னொரு ரொம்ப. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டா? பழக்க வச்சுட்டா. உலகம் என்ன, யார், இவங்க எப்படி, அவங்க எப்படி, அப்படி ஒரு காரியத்தை கருத்தை என்ன செஞ்சார்? நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5:25 எடுத்து படிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். படி மறுபடியும். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்போ இன்னைக்கு ராஜமுடியா இருக்கிற நீங்க எப்படியா இருக்கணும்? ஆவியின் கனிகளால் அலங்கரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராஜமுடியா நீங்க மாறணுமா? அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஆவியின் கனிகள் என்ன? படிங்க மேல. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவின் கனிகளை எப்படி? அந்த ஆவின் கனிகளால் இன்னைக்கு நம்ம அலங்கரிக்கப்படணும். அது இருந்தால் ஆண்டு சமூகத்தில் நம்ம எப்போதும் எப்படி வலது பரிசத்தில் ஒரு ராஜஸ்திரியா நம்ம மணவாளன் பக்கத்தில் எப்படி இருப்போம்? கம்பீரமா எப்படி இருப்போம்? ராஜமுடியா, ராஜஸ்திரியா. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கு. நான் இயேசு மணவாளன், இயேசு மகாராஜா வரும்போது அவரோட வலது பரிசத்தில் நான் ராஜமுடியா இருப்பேன். ஒரு ராஜஸ்திரியா கம்பீரமா நாம் இருப்போம். பயந்து ஒரு தாழ்வு மனப்படம். ஐயோ, அதான் நான் தாழ்வு மனப்படம் நான் நினைப்பேன். தாழ்வு மனப்படம் பயம் எப்படி தெரியுமா வரும்? எப்போ தெரியுமா வரும்? உங்களுக்குள்ளார சில பாவங்கள் இருந்தா
ஐயோ அவங்களோட நான் வேணாம், அது தாழ்வு மனப்படும் பயம் அதான் அந்த இது ஃப்ரீயாக இருந்தால் நம்ம என்னால் முடியும். அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க டோன்ட் அதை நான் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க இப்படி இருக்காங்க சிஸ்டர், இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. நமக்குன்னு ஒரு தகுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த தகுதிக்குள்ளார நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தகுதி, எனக்குன்னு ஒரு தகுதி வச்சு உங்களுக்குன்னு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளார ஆண்டவர் நடத்துவார். அதுக்கு மேலாக நீங்கள் சிந்திக்காதீங்க. ஹல்லேலூயா. சிந்திக்க போது உங்களுக்குள்ளார இது முடியல ஆண்டு கரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணி அதான் சொல்கிறேனே, ஆண்டு யோசனையில் பெரியவர். ஆண்டோட யோசனையை கேட்டு ஆலோசனையை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க போது நீங்கள் ராஜஸ்திரியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவரோட வலது பரிசுத்தை அப்படியே அணைச்சு கொள்ளுவார். நம்ம இயேசு மகாராஜா. மனிதர் கூட நம்மளை விட்டுருவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கணவர் மனைவி எவ்வளோ வருஷம் நம்ம இணைஞ்சு வாழ்வோம்? சில காலம் யாரும் முந்தி போக வேண்டியதுதான். ஆமேன். ஹல்லேலூயா. சில வருஷம் 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ. ஆனால் இயேசு மகாராஜா நம்ம என்னைக்கு தெரிஞ்சு கொண்டாரோ அவர் வலது பரிசுத்தி இன்னைக்கும் அவரோட இருதயத்திலோடு சேர்த்து நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அப்படி தான் அவர் பார்க்கிறார். அந்த ஒரு நிச்சயத்தோடு வாழுங்க. நமக்கு அவர் இருக்கிறார், அந்த நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கி தேவை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆவின் கனிகளால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அலங்கரிக்கப்படணும். எஸ்தர் 2:12 வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க பாருங்களேன், அவளுடைய முறை வருகிற போது பாருங்க, அகாஸ்வேரு ராஜாவினிடத்துல பிரவேசிக்கணும். நான் ஒரு சாதாரண மனுஷன், அவன் தெய்வம் கிடையாது. யாரு? மனுஷன். ஆகாஸ்வேர் ராஜா அவர்கிட்ட பிரவேசிக்கிறதுக்கு எஸ்தர் ராஜாத்துக்கு எவ்வளோ பெரிய சுத்திகரிப்பு வேண்டியிருந்துச்சு. 12 மாதம் சுத்திகரிப்பு. அப்போ இயேசு மகாராஜா வருகிற நாட்கள்ல நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சுத்திகரிப்பு ஆயத்தம் தேவை. அமேன், அமேன். சாதாரண ஒரு மேரேஜ் நடக்க போது 1 மந்தாக ஒரே ஃபேஸ் ப்ளீச்சிங், அது இது மேக்கப், அது இப்போலாம் ஹைப்ரோ கட்டிங், அது இப்படி என்னெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அமேன். ஆனால் இயேசு ராஜா மகாராஜாவோட நம்ம சந்திக்க போது நம்ம எவ்வளோ அழகாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், வெளி தோற்றம் அழகில் நம்ம அழகாக இருக்கணும். நம்ம இருதயம், நம்ம சிந்தை எவ்வளோ அழகாக இருக்கணும். அந்த அழகை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அந்த அழகை தான் ஆண்டு ராஜஸ்திரியாக தான் உங்களை பார்க்கிறார். ஆனால் அந்த ராஜஸ்திரியை போதும் ஆண்டவரே, நான் அந்த இது பண்ணிட்டு வரேன், அந்த இது பேசிட்டு வரேன், அவங்க வீட்டில் போய் உங்களுக்கு தெரியுமா அந்த சிஸ்டர் பற்றி, அவங்க அப்படி சொன்னாங்க தெரியுமா, அவங்க அப்படி தெரியுமா, அவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, அவங்க ஃபேமிலி இப்படி தெரியுமா. இது எப்படி மறுபடியும் அடுப்பு கடையில் போய் கிடக்கிறோம், கறியை நம்மளே பூசிக்கிறோம். இன்றைக்கி அந்த வேலைகள் இன்னோடு நான் தான் இது மட்டும் சொல்ல, நிறைய காரியங்கள், பொறாமை, எரிச்சல், கோல் சொல்கிறது, நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஆனால் பின்னாடி நல்ல நம்ம ப்ரைஸ் அடிச்சிட்டா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பின்னாடி இன்னொருத்த பக்கம் ஐயோ சிஸ்டரா இதுதான் இப்படி இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஞானமுள்ளவர்களாய் தெளிந்த புத்தியவர்களாய் நம்ம யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும், ஞானமாய் நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமென். நல்லா பழகிட்டே முதல்ல குத்துறவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி அலங்கரிக்கப்படுறா. யாரை சந்திக்கிறதுக்கு? ஆகாஸ்வேரு ராஜாவை சந்திக்கிறதுக்கு. அந்த ஆகாஸ்வேரு ராஜா சந்திக்கிறதுக்கு எவ்வளோ மாதம் சுத்திகரிப்பு தேவைப்படுது? 12 மாதம். அப்போது நம்ம நினைப்போம், ஆண்டு வரும்போது பார்த்துப்போமே, ஒரு நிமிஷம்தான், இப்படி கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும்? பரிசுத்தமாக இருக்கிறவர்கள், அலங்கரிக்கப்பட்டவர், பொன் சிறகாய் மாறினவங்க கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆமென். அப்போ எப்படியா இருக்கணும்? பழைய பாவ பழக்கங்கள் மறுபடி வந்துடக்கூடாது. பழைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் தான். அதான் ஆவின் கனிகளில் இதையும் வாசிங்க. அது வாசிப்பா கலாத்தியர் கீழே அந்த இது வாசிங்க. ஆவின் கனியில் மாம்சத்தின் கிரியை
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் என்னது கிரிய? மாம்சத்தின். அடுப்பண்டையில இருந்து மறுபடியும் நீங்க அது வேர்ல்டு நான் அதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் விளக்குனால அது வேர்ல்டில் அடுப்பு கடைன்னு சொல்கிறேன். இது நான் பாவத்தில் நான் சொல்கிறேன். இப்படி மறுபடியும் அடுப்பு கடையில் போய் கறி பூசிட்டு அழுக்காக கிடக்கணும்னா போங்க. பொன் சிறகாய் மாறி ஆண்டோட வலது பரிசுத்தில் நான் ராஜஸ்தியா இருக்கணும்னா ஆவின் கனிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அடுப்படியில் மறுபடியும் நான் விழுந்து கிடந்து அடிமைத்தனத்தின் ஆவியோடு நான் வாழணும்னா மாம்சத்தின் கிரியைகளை பிடிச்சிக்கோங்க. உங்களோட சாய்ஸ். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சாய்ஸ் சொல்ல மாட்டேன். சாய்ஸே வேணாம், நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு மாற விரும்புகிறா. சாய்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏன்னா ஆண்டோட வரவு ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. எந்த நிமிஷத்தினாலும் தேவன் வருவா. அவர் வரணும்னு நம்ம எப்போ நாத சபையில் நம்ம 2 மரணம் சம்பவிச்சிச்சு, நினைச்சே பார்க்கல. வில்லியம் ராஜ், அப்புறம் வேற யாரு, திவ்யரா ராஜ். புரியுங்களா? அவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க மறிப்பேன்னு. அப்போது நம்ம ரெடியாக இருக்கணும். சும்மா மறிச்சிட்டு எல்லோரும் போலாம் அவங்க எல்லாம் அழுதுட்டு போயிடுவாங்க. நம்ம ஆத்மா எங்கே போகணும், நம்மளுக்கு ஒரு நிச்சயம் வேணும். ராஜாதி ராஜா மகாராஜாவை சந்திக்கணும். அவர் வலது பரிசுத்தில் நம்ம உட்கார அந்த தகுதி பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஆமே. சபைக்கு வரோம், பாட்டு பாடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், அப்படி கிடையாது. எல்லாம் அது வேணும். சேம் டைம் எல்லாம் 24 hours ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம பேச்சு, மூச்சு, பார்வை, சிந்தை. ஒருத்தர் அப்படி நான் தானே சொன்னேன், பார்க்கறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்கறதுலையும் ஒருத்தர் பார்க்கறது அதான் சொல்லுவாங்க, ஒரு டைம் பார்க்கலாம், மறுபடியும் ஒருத்தரை பார்க்கறது என்னது, இச்சை. அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தது பொருளாசை. அடுத்தவங்க வீட்டில் பொருள் இருந்தால் அது வாங்கணும். நான் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆசை இருந்தால் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்புறம் இதில் நான் இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம், டைமில். அப்போது இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை இன்னைக்கு அழிச்சிட்டு ஆவின் கனிகளால் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிரப்பப்பட போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே அடுப்பு கறியாக இருந்தவங்களை அப்படியே அலங்கரி பட்டு ஜொலிப்பா பிரகாசமாக பிரைட்டாக நீங்கள் போக போகிறீங்க. ஆமேன். நல்லா அப்படியே உங்கள் வீட்டில் நீங்கள் போக போகுது. இன்றைக்கி என்ன ஒரு வித்தியாசமாக இருக்க, பிரைட்டாக இருக்க, ஃபேஸ் எல்லாம் அப்படியே நல்லா வெளிச்சமாக இருக்கே, ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கே. இவ்வளோ நாள் நீ யாகுல மாதா போல் அழுதுட்டு இருந்தியே, துக்கப்பட்டுட்டு இருந்தியே, ஆனால் இன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருக்கிறியேன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கி மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது முதலாவது நம்ம பார்த்தோம், ராஜஸ்திரியாய் மாற அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. 2வது சத்துருவை முறியடிக்கணும். எடுத்து வாசிங்க, நியாயாதிபதிகள் 4:17. சிசேரா மைக்கில் படிங்க. சிசேரா கால்நடையாய் கேனியா ஓடி வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னது எண்ணண்டை உள்ளே வாரும், பயப்படாதீரும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவன் என்ன செஞ்சாங்க? அவன் கூடாரத்திலே உள்ளே வந்த போது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து என்ன கேட்டாங்க? இதை தெரியுமா? அந்த சம்பவம் தெரியும்ல உங்களுக்கு? நியாயாதிபதிகள் அங்கே வந்து பெரிய யுத்தம் நடக்குது. தெபுரா வந்து எல்லாரையும், அது சிசரா அரசருக்கு வந்து 900 ரதங்கள் இருந்துச்சு. 900. இதை வேகமாக படிப்போமே. 9 படி. 9. அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது.
கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். இவங்களுக்கு எவ்வளவு பேரு? அது 10ஆம் வசனம் படிப்பா. அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். ஒரு நிமிஷம், 24 27 படி. 24 27. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு நிமிஷம். இதுல நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகள்ல தெபொராள் வந்து போரிட போறாங்க. அப்போ வந்து இந்த எல்லாவற்றையும் தெபொராள் என்ன செஞ்சிட்டாங்க? முறியடிச்சிட்டாங்க. அப்போது இந்த சிசேரா அரசர் என்ன செஞ்சிட்டாங்க? 900 சேரியட், அதான் ரதங்கள், 900 ரதங்கள் வச்சுருந்தாங்க. அதை கூட தோற்கடிச்சிட்டான் தெபொரா. அப்புறம் வந்து அவன் வந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு கால்நடையாக எங்கே போடுறான்? இதே சம்பவம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். கால்நடையாக ஓடி போகிறான். ஓடி போகிற சமயத்தில் தான் அந்த 17ஆம் வசனம், சிசேரா கால்நடையாய் கேனியான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு லேண்டே அப்படியே நெருங்கி போகும்போது யாகேல் என்ன செய்கிறான்? வெளியில் எதிர்கொண்டு போய் வாங்க உள்ளார வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உள்ளார வச்சு, அந்த டைமில் அந்த சிசேரா ராஜா வந்து தண்ணி தான் கேட்டான். யாகேல் என்ன கொடுத்தா? பால் கொடுத்தா. பாலை கொடுத்து ஜமுக்காலனா பெட்ஷீட்னால சரி ஆண்டவரே நீ படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துங்க, நீங்கள் இங்கே பத்திரமா இருக்கலாம் சொல்லிட்டு ஜமுக்காலால் ஃபுல்லாக மூடிட்டாங்க. மூடி அத்தனை தெளிந்த புத்தியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெண்களாக நாம் நல்ல அதான் சத்துருவை நான் சொல்கிறேன், யார் எப்படிப்பட்டவங்க. இது இல்லாமல் நம்ம வீட்டில் எதனாலும் இந்த ஆசீர்வாதம் தடைப்படுது, எதனாலும் இந்த சுகவீனம் வருது, எதனாலும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த சத்துருவை என்ன செய்யணும்? முறியடிக்கணும். நம்மளால தான் முடியும். ஹல்லேலூயா. யாகேலுனால முடிஞ்சிச்சா இல்லையா? சாதாரண கூடாரத்தில் ஹானி அடிக்கிற வேலை, அந்த கூடார பணியை செய்கிற மகள் ஸ்திரீ, அவளால் முடிஞ்சிச்சா இல்லையா? சிசேரா அரசரை ஒருத்தன் தான் எஸ்கேப் ஆகிட்டு போயிடுச்சு. ஆனால் தெபொரா வந்து அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறா. 9ஆம் வசனத்தில் படிப்பா. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்குனோடே கூட. அப்போ அன்னைக்கே ஆண்டு முன்னாடியே தெபொராளுக்கு சொல்லிட்டாங்க, இந்த மனுஷனை யார் கையில்? ஒரு ஸ்திரீய. ஆமே. நம்மளால் முடியுமா? முடியாதா? பிசாச வெல்ல, சத்துருவின் கிரியை அழிக்க பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை என்ன, இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன, நம்மளோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, நம்ம ஜெப வாழ்க்கை ஏன் முன்னேறல, நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏன் பெறலை, நம்ம வீட்டுக்குரிய காரியங்கள் ஏன் ஒரு 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 செழிப்பாக இல்லை, இது எதனால் உண்டாயிருச்சு சொல்லிட்டு தெரிந்து புரிந்து தெளிந்த புத்தியவர்களாய், அதை நான் சொல்ல தெளிந்த புத்தியவர்களாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து ஆராயுங்க, எதனால இது எங்கேருந்து இது வந்துருச்சு. அந்த இடத்த என்ன செய்யுங்க? அவன் வந்து ஆணியால் அவனை நெத்தியில் ஒரே அடி அடித்து போட்டு தள்ளிட்டான். நம்ம பிசாசனிக்கு போட்டு தள்ளணும். ஆமே. ஜெபத்தினால தான் போட்டு தள்ளணும். வாய் பலத்தோ பணம் வச்சோ ஆள் பலத்தோட முடியாது. நம்மளோட ஜெபந்தான். முழங்கால் முடிந்தவங்க முழங்கால் போடுங்க ஜெபத்தில். முடியாதவங்க உட்காந்தோ நடந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்மளால் முடியுமா? முடியாதா? எதனால் உங்களோட ஃபேமிலியில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எனக்குள்ளார ஆண்டவரோட கிட்டி சேர முடியல? எந்த மாம்சத்தின் கிரியனை தடுக்குது? இது ஒரு சத்துருவின் கிரியை. நாம் அதான் சொல்ல, சில பிரச்சனையும் ஒரு மனுஷன் மூலம் வரும். அவனை முறியடிக்கக்கூடாது. மனுஷனை முறியதா சிசரா வந்து ஃபிசிக்கலாக போய் இப்படி பண்ணான். நான் சொல்ல வரலை. நமக்கு எதிராக அந்த மனுஷன் போகிறான், அந்த மனுஷக்குள்ள கிரியை அந்த ஆவியை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த உயர்த்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சத்துரு எந்த இடத்துல நம்மளை வீழ்ச்சி, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கலையே, ஒரு திருமணம் பாக்கியம் உண்டாகலையே, ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகலையே, நம்மளுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்மளுக்கு இந்த வீடை கடன் பல வருஷமாக கடனில் நான் இருக்கோம், ஏன் சுகவீன் இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நாம் ஆராய்ந்து ஆண்டு யோசனையில் பெறுவார், ஆலோசனை தருவார். ஏமா இதனால தான் உனக்கு இப்படி இந்த வீழ்ச்சி உண்டாயிருச்சு, இதனால தான் உனக்கு இந்த போராட்டம். அப்போ அந்த காரியத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்?
செபிச்சு கட்ட போகிறோம், முறியடிக்க போகிறோம். அவனை அப்படியே ஒன்னிலமாக ஆக்கணும். தலை தெறிக்க என்ன செய்யணும்? அவன் ஓடணும். மாம்சத்திற்கிறிய அழிச்சிரும் ரெடியா இல்லையா? ஆவிக்கேற்ற கனிகளாக நம்ம நிரப்ப போகிறோம், அலங்கரிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5:24 தான் நம்ம வாசித்தோம். அங்கே என்னது? ஆவியின் கனிகளால் என்ன செய்ய போகிறோம்? அலங்கரிக்கப்பட போகிறோம். எஸ்தர் 7:10 எடுத்து வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். பாருங்களேன் எவ்வளவு பெரிய அது சிரிப்பாவும் வருது. ஒரு சைடு வந்து அவதான் சொல்றேன், நமக்கு பின்னாடி யாரு சதி திட்டம் பண்றானோ அவனே அந்த குழியில விழுவான். ஆமேன். நம்மளை வீழ்த்தணும், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், நம்மளோட ஆசீர்வாதத்தை தடுக்கணும், நம்மளோட எதிர்காலத்தை இவங்களை முன்னேறக்கூடாது என்று சொல்லி பல மனுஷன் மூலையோ ஆனால் சத்ரு நம்ம மாம்சத்தின் மூலமோ கிரியை செஞ்சா இன்னைக்கு அவனை முறியடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து வாசி மறுபடியும் எஸ்தர் 7:10 எடுத்து வாசிப்பா. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அவன் வந்து திட்டமிட்டான், யூத குலத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு திட்டமிட்டான். ஆனா எஸ்தர் விட்டாளா? அவ யாரோட கையில ராஜ முடியாயிட்டா? தேவனோட கையில். அப்புறம் உலக பிரகம ஒரு ஆகாச ராஜாக்கு ஒரு ராஜாத்தி ஆனா. அந்த ராஜாத்தி தன் மனைவி எது கேட்டாலும் அவன் என்ன செய்யான்? அவனுக்கு கண்கள் என்ன ஆயிடுச்சு? அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். என்ன அதை பாருங்களேன். 7ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து படிங்க. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டத்துக்கு என் ஜனங்களும் எனக்கு கேட்குறா. நம்ம அப்படி கேட்போமா? பாருங்க, அதுக்கு மேலே படிங்க. அப்பொழுது படிங்க. ராஜாவாகிய ராஜாத்தியாகிய ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும். என் வேண்டுதலுக்கு என்னது? அதுக்கு முன்னாடி படிங்க. ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட கண்கள் இருந்து நம்மளுக்கு கிருபை கிடைச்சிச்சு. அந்த விசுவாசம் வேணும். அந்த கிருபை கிருபை கிடைக்கணும். கிருபை கிடைச்சிச்சு. ஆராதிக்கிற வேலையிலே உங்களுக்கு எல்லாம் அதை நான் சொல்றேனே, நம்மளோட பழைய காரியம் மாம்சத்துக்கு அழிச்சு நீங்கள் போட்டுட்டீங்களே, எல்லாம் அது வெளியேற்றிட்டீங்களே. ஆண்டோட கண்களில் நம்மளுக்கு பெரிய கிருபை கிடைச்சிச்சு. இன்றைக்கு நீங்கள் எது கேட்டீங்களோ இன்னைக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த சத்ருவின் கிரியை இன்னைக்கு அழிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியை அழிக்க போகிறோம். அது தேவனோட வல்லமையினால மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. பாருங்களேன், இங்கே வேண்டுதல் கேட்கப்பட்டும் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டத்துக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளிடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன செய்யணும்? உங்க பார்த்து தான் கேட்குறார். ஏசு மகாராஜா ராஜாத்தி ஆகிய நம்மளை இவனே கேட்குறார், உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் கண்களை தயவு கிடைச்சிச்சு. இப்போ கேளுங்க. மனதால அப்படி உள்ளத்தில் ஆழத்து பல இருக்கு. எனக்கும் நிறைய வேண்டுதல் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ நீங்களும் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இது வேணும், அது வேணும். ஆண்டவரே, இது கேளுங்க. ஆண்டு இன்னைக்கு கட்டளையிட போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்படி நம்ம கேட்கணும்னா, குடும்ப ஆசிரியத்துக்கும் கேட்கணும், நம்ம சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும், யூத குலம் அழியணும்னு கேட்டோன்னே எஸ்தர் ராஜா சும்மா இருக்கலையே, போய் என்ன செஞ்சிட்டா? தாதிமார்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு உபவாசம் பண்ணி, ஹல்லேலூயா, போய் அங்கே போறார்ல ஆமன் கிட்ட போய் என்னது போய் ஆர்கியூ பண்ணல. அவன் என்ன செஞ்சிட்டா? சைலண்டா இருந்து எல்லாரையும் அவன் ஒன்று சேர்த்து ஜபம் பண்ணி வென்று விட்டார். ஐயா, யார் அவளுக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டினாங்களோ அவனே அந்த தூக்கு கயிறுல கர்த்தர் என்ன செஞ்சார்? அத தேவனோட வல்லமை. இதுதான் தேவனோட செயல். நாம் செஞ்சா தோல்வி அடைஞ்சிருவோம். அமைதியா இருந்து உபவாசம் பண்ணி கர்த்தர் போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். சத்துருவின் அந்த திட்டங்களை, அதாவது சத்துருவின் கிரியைகளை அழிப்போம். ஹல்லேலூயா. அழிச்சிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம அழிக்க போறோம். அப்புறம் 3வது, உரிமையோடு கேட்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார் ஆண்டவர். எனக்கும் உங்களுக்கு தாங்க உரிமை. அப்பா பிதாவே என்று அழைக்கிற, எடுத்து படிங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கிற நம்மளுக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்று அழைக்கிற நமக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருக்காரு. அதுதான் எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். அக்சால் வந்து
தன் தகப்பன் இடத்துல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது ஒரு வாட்டி படிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமாக எடுத்து படிங்க. நியாயாதிபதிகள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பாருங்களேன், இங்க வந்து காலேப் எவ்வளவு அழகா, அக்சால் எவ்வளவு அழகா காலேப் கிட்ட எப்படி கேட்கறாங்க பாருங்க. அவளுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா கொடுத்தது எப்படியா இருந்துச்சு? வறட்சியான ஒரு லேண்டு, வறட்சியான ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க. அப்போது அக்சாலுக்கு வந்து என்னடா இது வறட்சியாக இருக்கே, தன் கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் போய் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் பேசுகிறான். யார்கிட்ட போய் பேசுகிறா? தன் தகப்பன் கிட்ட உரிமையோட. ஹல்லேலூயா, உரிமையோடு கேட்குறாப்பா, நீங்கள் தந்தது எப்படியா இருக்குது? வறட்சியாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப இதாக இருக்குது, வறண்டு போனதாக இருக்குது. எனக்கு என்ன செய்யுங்க பாருங்கள் வசனத்தில், நீர் ஊற்று. படிங்க. அவர் எப்படி கொடுத்தார்? நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பாருங்க, கொடுத்தாரா இல்லையா? எனக்கு வறட்சியான லேண்டை கொடுத்துருக்கேன், எனக்கு எப்படி கொடுங்க? நீர் பாய்ச்சலாம். அதை நான் சொல்கிறேன், உரிமை. ஃபஸ்ட்டு நம்ம ராஜஸ்திரியாய் ஒப்படைக்கணும். ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க, நான் அப்படி வாழ்கிறேன். ரெண்டாவது, சத்துருவின் ராஜஸ்திரி அந்த மேன்மை பெற்றுட்டோல. எஸ்தர் ராஜாத்தி ஆகாஸ்வேருக்கு நல்ல ஒரு ராஜஸ்திரி, அப்படி தன் ஒரு அத்தாரிட்டி கிடச்சிச்சு. ராஜஸ்திரி அதான் ஒரு ராணியாக ஆயிட்டா, அவளுக்கு ஃபுல் அதிகாரம் வந்துச்சு. அந்த ஃபுல் அதிகாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். செகண்ட் பாயிண்டில் என்ன பார்த்தோம்? சத்துருவை முறியடிக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. எல்லாம் கிடச்சிச்சு, சூப்பராக நல்ல பிளஸ்ஸிங்கோடு இருக்கேன், நல்லா செழிப்பாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படி செல்ஃபிஷாக நம்ம வாழ்ந்துடக்கூடாது. எங்கெங்கே பிசாசின் கிரியை இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? யாகையில் போல பார்த்து தெளிந்த புத்திரர் சரியாய் நெத்தியில் அடிக்கணும். ஆமீன். பின்னாடி அவன் வந்து வயிற்றுலையா சைட்லையா குத்தி இருந்தா மறுபடியும் எழுந்திருப்பான். ஆனால் கரெக்டாக அடித்தான், செத்துட்டான். இப்படி தான் கரெக்டாக அடித்து பிசாசை இன்னைக்கு முறியடிக்க போகிறோம், ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறோம். ஹல்லேலூயா, நம்ம ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், உரிமையோடு கேட்க வேண்டும். இங்கே யார் கேட்குறா? அக்சால் அப்பா கிட்ட உரிமையோடு கேட்குறா. கலாத்தியர் 4:6-7 படிப்பா. 4ஆம் அதிகாரம். உரிமையோடு கேளுங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயத்துல வந்துச்சா இல்லையா? இப்ப நம்ம ஆண்டோட வார்த்தை கேட்க ஒரு தைரியம் வந்துச்சா இல்லையா? அந்த கோழைத்தனம், அந்த அடிமைத்தனம் ஆவி வெளியே போச்சா இல்லையா? என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இது வெல்ல முடியாது, என்னை ஜெயிக்க முடியாதுன்னு இருந்திருக்கலாம். இப்போ இந்த வார்த்தை உங்க இடத்துல கடந்து வந்தப்போ எல்லாம் மாறிச்சா இல்லையா? மறுபடியும் படிப்பா அந்த வசனத்தை. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்போ நம்ம இருதயத்துல வச்சிட்டாரு. அப்புறம் ஆகையால் இனி நீ அடிமையாய் இரு. ஆமென். புத்திரனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. இனி நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை முறியடிச்சிட்டோம். இனிமே நம்ம அடிமை கிடையாது. யாரும் அப்படி நம்மளை டிஸ்கரேஜ் பண்றப்போ அப்படியே ஒரு மாதிரினா மனசு அவங்ககிட்ட நம்ம போராட வேணாம். மனசுல நான் அடிமை கிடையாது, ஆண்டுக்கு கரத்துல ராஜ முடியா இருக்க, வெளியேறி பெற்ற ப்ரெஷியஸா ஒரு முத்தா இருக்கேன், ஒரு வெளியேறி பெற்ற மகளா இருக்கேன். ஆகையால் நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. எப்படியா இருக்கிறோம்? கடைசியா வசனத்தை எஸ்தர் 7:3 அதை வாசிச்சுட்டு ஜெபத்துக்கு நேரா கடந்து போவோம். அப்பொழுது ராஜஸ்திரியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் கண்களும். அழகா அவ பக்குவமா வேகமா பதறி போய் போல பக்குவம் ஸ்டெப் பை ஸ்டெப் விருந்து உண்டு பண்றா,
புரியுங்களா? அந்த அந்த சமயம் சந்தர்ப்பத்தை பார்த்து ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு. அந்த டைம் டக்குன்னு அவளோட விண்ணப்பத்தை என்ன செய்யறா? சூப்பர், ஹல்லேலூயா. யாகேல போல அவ்வளோ ஒரு புத்திசாலியான ஒரு பெண்மணியா இருக்கா. அப்போ நாமும் உரிமையோட அந்த சமயம் ஆண்டவர், அதான் இது ஆண்டவர் கொடுக்குற சமயம். ஹல்லேலூயா. இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்க போறோம், பெற்றுக்கொள்ள போறோம். ஆண்டு கேட்கிறார், உங்கள் வேண்டுதல் என்ன? இன்னைக்கு வேண்டுதல் என்ன? ஆனால் அதுக்கு முன்பதாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கும், நான் ராஜஸ்திரியா தேவனோட வலது பரிசத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டு வலது பரிசு யாரும் நம்மளை வச்சுக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம் தான் வச்சுப்பா. ஆஹா நீ ப்ரெஷியஸ், நீ நல்லா அப்படியே ரொம்ப. ஆனால் தேவன் தான் நம்ம நிரந்தரமாக நம்ம ராஜஸ்திரியாய் நான் அவளோட வலது பரிசத்தில் போல அணைச்சு அவளோட ஹார்ட்டோட நம்மளை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்கா இல்லையா? உறுதி இருக்கா இல்லையா? இனி நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை. ஹல்லேலூயா. நம்ம ஆவின் கனிகளாக அலங்கரிக்கப்படுறோம். ரெண்டாவது, சத்துருவை முறியடிச்சிட்டோம். நம்ம தியானிக்க போது பேசும் போது இங்க சத்துருவின் கிரியை அழிஞ்சு போகுது. ஹல்லேலூயா. வெளியேறுது. உங்களுக்குள்ள இருக்க மாம்சத்தின் கிரியை எல்லாவற்றையும் எனக்கு அழிச்சு போடுங்க. எந்த மனுஷனால உங்களுக்கு தொல்லைகள் பிரச்சனை வருதோ அவங்களுக்குள்ளார கிரியை ஆவியை முறியடிங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, உரிமையோடு இன்னைக்கு கேட்க வேண்டும். எஸ்தர் உரிமையோடு கேட்டா வென்றுட்டான். ஆமேன். ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இன்னைக்கு நம்ம அதிகாரத்தோட எஸ்தரை போல நம்ம யாரோட மனவாட்டி? யாரோட மனவாட்டி? இயேசு மகாராஜாவோட. நம்ம இயேசு மகாராஜாவோட மனவாட்டிகள். அப்ப இயேசு ராஜா எஸ்தர், ஆகாசுர ராஜாவே எஸ்தருக்கு இப்படி செய்யணும்னா நம்ம இயேசு மகாராஜா செய்வாரா இல்லையா? அவரோட மனவாட்டி நாம. ஆமேன். நிச்சயம் இருக்குல்ல. இன்னைக்கு கேட்க போறோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமா தேவ சமூகத்துல கேளுங்க. புது வருஷத்துல நம்ம காலடி வைக்க போது ஒரு பெரிய ஒரு பிரமிக்கத்தக்க காரியங்கள், அதிசயமான காரியங்கள் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது முடிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா.